உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். பூமியில் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏற்றி மகிழச் செய்வேன். பூமியில் உயர்ந்த ஸ்தானத்திலே ஏற்றி மகிழச் செய்வேன். உன் பலகணிகளெல்லாம் பளிங்காகும், உன் மதில்களெல்லாம் உச்சிதமாகும். என்னை அல்லாமல் உனக்கு இரட்சகர் இல்லை, என்னை தவிர உனக்கு மீட்பரும் இல்லை. என்னை அல்லாமல் உனக்கு இரட்சகர் இல்லை, என்னை தவிர உனக்கு மீட்பரும் இல்லை. வசனத்தினால் உன்னை தேற்றிடுவேன், வார்த்தையினால் உன்னை ஆற்றிடுவேன். தழும்புகளால் குணமாக்கிடுவேன், காருண்யத்தால் உன்னை மீட்டிடுவேன். தழும்புகளால் குணமாக்கிடுவேன், காருண்யத்தால் உன்னை மீட்டிடுவேன். பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வசனத்தின் வெளிச்சத்திற்குள்ளே இயேசுவே புகலிடம் நிகழ்ச்சிக்குள்ள உங்களை மிக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய வருடத்திற்கான வார்த்தையை நாம் தியானிப்பதற்காய் நின்று கொண்டிருக்கிறோம். அநேகர் இந்த நாட்களில் புதிய வருடத்தை குறித்து என்ன நடக்கும், புதிய வருடம் எப்படிப்பட்டதாக இருக்கும், கடந்த வருடத்தில் ஒரு வருட காலம் முழுவதிலேயும் என் வாழ்வில் நடந்த காரியங்கள், இப்படி பல காரியங்களை ரிவைண்ட் பண்ணி திரும்பி பார்த்திருப்பார்கள். கடந்து வந்த பாதைகளை நினைத்திருப்பார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கடந்து வந்த பாதைகளை தியானிப்பதும் நிதானிப்பதும், அந்த கடந்து வந்த பாதைகளில் உள்ள குறைவுகளை நாம் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து புது வருடத்திற்கான நன்மைகளை பெற்றுக்கொள்வதும் நல்ல விஷயம்தான். ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த புதிய வருடத்தில் நமக்கு வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்த விசுவாச தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை உண்டு. 2 ராஜாக்களின் புஸ்தகத்தின் 19வது அதிகாரத்தில் உள்ள 30வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 19 அதில் உள்ள 30வது வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மீந்திருக்கக்கூடிய ஜனங்கள் இங்கே அவர்கள் தப்பி மீந்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் தப்பி பிழைத்து மீந்திருக்கக்கூடியவர்கள். நீங்களும் நானும் ஒரு வருடம் முழுவதிலேயும் வாழ்ந்து தப்பி பிழைத்து மீந்து ஒரு புதிய வருடத்திற்குள்ளே வந்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் என்ன நடக்கும், இவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இவர் இப்படி சொன்னார், யூடியூப்பில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, வாட்ஸ்அப்பில் இப்படி செய்தி வந்துச்சு, இப்படியெல்லாம் யோசிக்கிறதை விட்டுட்டு நாம் கடந்து வந்த இந்த ஒரு வருடத்தில் கர்த்தர் சொன்னது நடந்ததா அல்லது மனுஷர்கள் சொன்னது நடந்ததா, இந்த உலகம் கணித்தது நடந்ததா அல்லது இந்த பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் நடந்ததா? கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அல்லது தாம் நிறைவேற்றக்கூடிய காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்துவது உண்மைதான். ஆனால் தம்முடைய பிள்ளைகள் என்று அவர் சொல்லியிருக்கிறார், தம்முடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் அனைவரும் ஒவ்வொரு நிலைகளில் ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளினுடைய வார்த்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கான ஒரு வார்த்தை. ஒரு வாக்குத்தத்த நிறைவேறுதல் என்பது ஒரு விசுவாசத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தீர்க்க தரிசனம் என் வாழ்வில தீர்க்கமான வார்த்தையாய் நிறைவேற்றப்படுவதற்கு ஒரே காரியம் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றம். இந்த சமுதாயத்தில் நீங்களும் நானும் ஒரு புதிய வருடத்திற்கான வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து ஒரு புதிய ஆண்டிற்கான எனக்கான வார்த்தை என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு நிற்கும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் முடிவெடுப்பதும் தீர்மானிப்பதும், நாம் ஒரு தெளிவுக்கு வருவதும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்தாலும், நம் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நினைத்து பார்த்தாலும், நம்ம யார் கூட எல்லாம் டிராவல் பண்ணுகிறோம், நம்ம எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறோம், இவை எல்லாம் நமக்கு கண்முன்னே வந்து நின்றாலும் முடிவெடுக்கக்கூடிய அந்த இடத்தில் இருப்பது ஒரு தனி மனிதன், ஒரு தனி ஆத்துமா. இந்த ஆத்துமாவினுடைய
தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய காரியத்தை தான் இந்த புது வருடத்திற்கான வார்த்தையாக பரிசுத்த தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். வசனத்தின்படி இந்த சம்பவத்தை குறித்து, எசேக்கியா ராஜாவுடைய காரியங்களை குறித்து, இங்கே நடந்த ஒவ்வொரு சம்பவங்களை குறித்தும் பரிசுத்த வேதத்தை நீங்கள் படித்து பார்த்து புரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்காக சொல்லுகிற, நமக்காக வைத்திருக்கக்கூடிய இந்த உன்னதமான வார்த்தை, நீங்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒன்று, நீங்கள் திரும்பவும், அதாவது மறுபடியும் நீங்கள் கட்டப்படுவீர்கள், நீங்கள் மறுபடியும் எழும்புவீர்கள், நீங்கள் மறுபடியும் கர்த்தருக்காக வைராக்கியமுள்ள ஒரு சாட்சியாய் எழும்பப் போகிறீர்கள், நீங்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி. அதுதான் முக்கியம். கடந்த வருஷத்தில் ஒரு வருடம் முழுவதிலையும் வேர் கீழே பிடிக்க முடியாதபடிக்கு, வசனம் ஆழத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் இருந்தது. நாம் பலவிதமான பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கும் அதனூடாக நடப்பதற்கும் பரிசுத்தாவினர் நமக்கு பலனை தந்திருந்தார். ஆனாலும் நாம் இந்த உலகத்தின் பெரிய பெரிய பிரச்சனைகளையும், குடும்பத்தின் பலவிதமான தேவைகளையும், தனிப்பட்ட வாழ்வையில் உள்ள பலவிதமான பலகீனங்களையும் தூக்கி சுமந்தது நிமித்தம் நாம் வசனத்திலேயும் உபதேசத்திலேயும் ஆழத்துக்குள்ள அல்லது கீழே வேர் பற்ற முடியாதபடிக்கு மேலே மட்டும் கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு இந்த வருடத்தில் கர்த்தர் விரும்புகிற ஒரு பெரிய காரியம், நீங்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றணும். ஏன்னா ஒரு புதிய வருடத்தை நான் தந்திருக்கிறேன், ஒரு புதிய ஆயுசை நான் தந்திருக்கிறேன், உங்களை மறுபடியும் தூக்கி எடுப்பது தான் என்னுடைய காரியமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு நல்ல ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நான் வேதத்தை படித்து கொண்டிருக்கும் பொழுது இதோடு கூட ரிலேட்டடான அநேக வசனங்களை எடுத்து தியானித்து கொண்டிருந்தாலும், யோவான் 15வது அதிகாரத்தில் உள்ள முதல் 9 வசனத்திலிருந்து அநேக காரியங்கள் திரும்ப திரும்ப என்னுடைய வாழ்வில் இந்த ஒளிப்பதிவு நான் செய்யும் பொழுது இந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப என்னுடைய இருதயத்திற்குள்ள வந்தது நிமித்தம், ஆண்டவரே, இந்த வார்த்தையை இந்த வருடத்தினுடைய முதலாவது பகுதியில், இந்த முதல் நாளில் நான் இவர்களுக்காக, எங்களுடைய பங்காளர்களுக்காக, எங்களுடைய பார்வையாளர்களுக்காக, எங்களுடைய தரிசனத்தை தூக்கி சுமக்கும் என் பரலோக சொந்தங்களுக்காக இந்த வார்த்தையை நான் கொடுக்கும் பொழுது அப்பாவுடைய தெய்வீக தொடுதல், ஒரு பரிசுத்த தொடுதல் இவர்களுடைய வாழ்விலே உண்டாக்கப்பட வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த போகிறார். கடந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்வில் இனி கிடைக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். வசனத்தின்படி நீங்களும் நானும் தப்பி மீந்தவர்கள், ஒரு பெரிய கொரோனாவை தப்பி பிழைத்து வந்தவர்கள், ஒரு பெரிய பூகம்பத்தை தப்பி பிழைத்து வந்தவர்கள், இந்த உலகத்தில் ஒரு பெரிய பலகீனம் நம்மை ஆட்கொண்ட பொழுது அந்த பலகீனத்திலிருந்து தப்பி பிழைத்து வந்தவர்கள். என் சகோதரனே, கடந்த ஒரு வருட காலத்தில், கடந்த 365 நாட்களில் உன் வாழ்வில் 3 இடங்களில் நீ விழுந்து எழும்பின பொழுதெல்லாம் உன்னை தூக்கி எடுத்து தப்பி பிழைக்க வைத்து உன்னை மிச்சமாய் எடுத்து வைத்திருக்கிறார். ஏனென்று தெரியுமா? இந்த மிச்சமாய் இருக்கக்கூடிய உன்னை கொண்டு, நம்மை கொண்டு அவர் ஒரு பெரிய செயல் திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அவருடைய தேவ திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு, தேவன் வைத்திருக்கக்கூடிய அனாதி தீர்மானங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்காக அவர் நம்மை வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நாம் அவருக்காக கனி கொடுக்கக்கூடிய சாட்சிகளாக நம்மை கர்த்தர் எழுப்ப போகிறார். விசுவாசத்தோடு இந்த புதிய வருடத்தில் நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள், ஒரு பெரிய நம்பிக்கையோடு அடியெடுத்து வைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், எல்லாரும் சொல்லுகிறார்கள், எல்லாரும் வார்த்தைகளை தந்திருக்கிறார்கள், எல்லாரும் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு பலவிதமான சிந்தனைகளை யோசிக்கிறீங்களே. ஒரே ஒரு விசை, அவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார். என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. இந்த யோவான் 15வது அதிகாரத்தினுடைய முதல் 9 வசனத்தில், இந்த வசனத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நம்ம படித்து பார்த்தாலும், இங்கே அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய முதலாவது காரியம், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். முதல் 2 வசனத்திலேயும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? இயேசு நம்முடைய வாழ்வில் இடைப்பட்ட உடனே அவர் இந்த புதிய வருடத்தில் முதலாவது உங்களை சுத்தம் பண்ண விரும்புகிறார். ஏன் சுத்தம் பண்ணுறாருன்னா,
அவர் உங்களை சுத்தம் பண்ணுவதற்கு காரணம், நீங்கள் கடந்த ஆண்டில் கனி கொடுப்பதில் கொஞ்சம் மந்தமாக இருந்துட்டீங்க, கொஞ்சம் முடங்கி போயிட்டீங்க, கொஞ்சம் மங்கி போயிட்டீங்க, கொஞ்சம் தயங்கி நின்றுட்டீங்க. சில காரியத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தை நீங்களே செய்யலை, எடுத்த பொருத்தனைகளை நீங்களே நிறைவேற்றலை. நீங்கள் சொன்னது உண்மைதான், நீங்கள் செய்யணும்னு நினச்சது உண்மைதான். ஆனால் பல இடங்களில் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நான் ஆண்டவருக்காக தானே ஓடுனேன், நான் சபைக்காக தானே கஷ்டப்பட்டேன், நான் என் பிள்ளைகளுக்காக தானே இதை செஞ்சேன், என் மனைவி நல்லா இருக்கணும்னு தானே இதை பண்ணினேன், என் கணவன் ஒரு கடினமான இந்த சுமை, பொருளாதார சுமை, குடும்ப சுமை, அதை கொஞ்சம் இறக்கி வைக்கிறதுக்கு தானே நான் இவ்வளோ பண்ணேன். ஆனால் இப்போ என் மேலே ஒரு வீண் பழி, அந்த வீண் பழிய நிமித்தம் அந்த பழியை சுமக்க முடியாமல் அந்த பழியை நினச்சி நீ முடங்கி போய் கிடக்கிற. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை நீ கனி கொடுக்கணும், நான் உன்னை இன்னும் சுத்தப்படுத்த விரும்புகிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ளே இருந்து நீங்கள் கனி கொடுக்கலைன்னு அவர் அதை வெட்டி போட்டுருவார். அதுதான் முக்கியம். கனி கொடுப்பது பெரிதல்ல, அந்த கனி அவருக்குள் இருந்து வர வேண்டும். அப்போ முதலாவது காரியம், இந்த வருடத்தில் அவர் நம்மை சுத்திகரிக்கிறார். முதல்ல இப்போ சுத்திகரிக்கிறார். அது ஏன் சுத்தம் பண்ணுகிறார்? அவருடைய ஆசை என்ன? இந்த 2வது வசனத்தில் கடைசி அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கனி கொடுக்கிற கொடி எதோ, கனி கொடுக்கிறவர்களை அவர் இன்னும் என்ன செய்கிறாரு? நேசித்து, அவர்களை அதிகமாக போஷித்து, அவர்களை தூக்கி எழுப்பி, அவர்களை அதிகமாக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார், அதை அழகாக பண்படுத்துகிறார். அந்த கனி கொடுக்கக்கூடிய அந்த செடிகளை எல்லாத்தையும் அவர் என்ன செய்கிறாரு? தூக்கி நிறுத்த விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் முடங்கி கிடக்குறீங்கன்னா, ஆண்டவரே நான் ஏன் முடங்குனேன்னு தெரிலப்பா, எனக்குள்ள ஒரு தயக்கம், என்னால் இதை செய்ய முடியுமா, என்னால் இதை முடியுமா? ஒருவேளை 2025 ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறீங்க, வீடு கட்ட இப்போ தான் கால் எடுத்து வச்சுருக்கிறீங்க, இப்போ தான் பிள்ளைங்களை படிப்பதற்குன்னு சொல்லிட்டு மேற்படிப்புக்கு விட்டுருக்கிறீங்க, பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான முதல் படி எடுத்து வச்சுருக்கிறீங்க. இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்துட்டேன் பிரதர், இப்போ தான் ஒரு சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களை இன்னும் அதிகமாக கர்த்தர் சுத்தப்படுத்த விரும்புகிறார். அப்படி அவர் சுத்தப்படுத்தும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய 2வது காரியம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய 3வது வசனம், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்போ நீங்களும் நானும் சுத்தமாக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு மெடிசனும் கிடையாது. இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் சுத்தப்படுத்துறதுக்கு, உள்ளால இறங்கி பார்க்கறதுக்கு, உள்ளே இருக்கக்கூடிய சுத்தமாக அசுத்தமாக பரிசுத்தமாக உள்ள என்ன பிரச்சனை போய் கொண்டு இருக்குங்கிறத கண்டுபிடிப்பதற்கு சிடி ஸ்கேனு, எந்த விதமான டெஸ்ட்டு, லேபு, எக்கோ ஒன்றுமே கிடையாது. ஒன்றே ஒன்று தாங்க, உபதேசத்தினாலே அவர் நம்மை சுத்தப்படுத்துவார், வார்த்தையினாலே நம்மை சுத்தப்படுத்துவார், வசனத்தினாலே நம்மை சுத்தப்படுத்துவார். இந்த புதிய வருடத்தில் அவரை நீங்கள் பலமாய் பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களை உபதேசத்தினாலே சுத்திகரிப்பார், அவர் உங்களை வார்த்தையினாலே சுத்திகரிப்பார். உங்களை விளையச் செய்வதற்கு, உங்களை கனி கொடுக்க வைப்பதற்கு நீங்கள் வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும், உபதேசத்திற்குள்ளே இறங்கி சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த உபதேசம் உங்களை சுத்திகரிக்கும் பொழுது நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். நீங்கள் மேலே கனியை கொடுப்பீங்க, ஆனால் உங்களுடைய வேர் கீழே பற்றி பிடித்திருக்கும். நான் ஒதுக்கப்பட்டு நின்ன நிலைகளில் எல்லாம் நான் எதிர்பார்த்தது அவர்கள் ஏன் என்னை ஒதுக்கினார்கள் என்றல்ல, ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் என்னை தள்ளிவிட்டார், ஏன் அந்த இடத்துல எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை ஆண்டவர் ஏன் எனக்கு தரல, அவங்க தள்ளி விட்டாலும் இவர் தரலாமே, ஆண்டவர் நினைச்சா முடியாதது என்ன, தேவனால் எல்லாம் ஆகுமே, எனக்கு இந்த வாய்ப்பை கொடு. கர்த்தர் சொன்ன, நீ அமைதியாயிரு, 3 வருடம் நீ அமைதியாயிரு. இன்றைக்கு இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் எனக்காக எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் முடங்கி கிடக்குறீங்களா? ஒருவேளை எனக்கு இருந்த ஊழியம் போயிடுச்சு பிரதர், நான் ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நல்ல ஊழியம் செஞ்சேன், உண்மையாக இருந்தேன், ஆனால் யாருடைய பேச்சை கேட்டோ அவங்க என்னைய இப்படி பண்ணிட்டாங்க. கலங்காதீங்க, ஸ்தாபனம் உங்களை தள்ளலாம், சபைகள் உங்களை ஒதுக்கி வைக்கலாம், தேவ மனிதர்கள் உங்கள் மேலே ஒரு வெறுப்பில் கோபத்தில் ஒதுங்கி நிற்கலாம். ஆனால் உங்களை அழைத்த தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை அழைச்ச தெய்வம் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். இந்த வருடத்தில் முதல் நாளில் சொல்லுகிற, கர்த்தர் உங்கள் மேலே கிருபையாக இருக்கிறார். அவர் இந்த வருடத்தில் உங்களை விளைச்சலை பார்க்க, நீங்கள் சொல்லுவீங்க பிரதர் நான் விதைக்கவே இல்லையே பிரதர், ஆறுகள் இல்லாத இடங்களில் அவர் உங்களுக்காக ஒரு வழியை தருவார். நான் விதைக்கல, அப்போ எப்படி பிரதர் எனக்கு விளைச்சல்? நீங்கள் விளைக்கலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் விதைக்கவே இல்லை, நான் யாருக்கும் எதுவும் கொடுக்கவே இல்லை, நான் யாருக்கும் நன்மை செய்யலை, நான் எதுவுமே பண்ணலைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால், நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ சில நன்மைகளை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள்,
சில புண்ணியங்களை விதைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய பெற்றோருடைய கண்ணீர் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாத்தையும் இந்த வருஷம் நீங்கள் விளைச்சலாய் பார்க்க போகிறீங்க. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இங்கே ஆண்டவர் சொல்கிற 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ நீங்களும் நானும் நிலைத்து நிற்க வேண்டிய, ஸ்திரப்பட வேண்டிய ஒரு கன்மலை கிறிஸ்து. நான் சபைக்கோ ஊழியர்களுக்கோ எதிராக அல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற காரியம், ஒரு வருடம் முழுவதிலையும் நம்மை இந்த உலகத்தின் மனிதர்கள் எப்படி பார்த்தாங்க? ஒரு வருட காலம் நான் ஒரு சபைக்கு போயிட்டுருக்கிறேன், நான் ஒரு ஊழியத்துக்கு உதவி செஞ்சிட்ருக்கிறேன், நான் ஒரு மிஷனரி பணித்தலங்களுக்கெல்லாம் ஓடி போகிறேன். ஆனால் இவ்வளவு காரியங்களை நான் செய்தும் ஒரு வருட காலத்திற்குள்ள தேவன் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை என்னால் சுதந்திரிக்க முடியவில்லை. காரணம் என்ன? மற்றவர்கள் எல்லாம் கனி கொடுக்க வச்சோம், நம்முடைய வேறு கீழே ஆழமாக பிடிக்காம போயிடுச்சு. இந்த நம்முடைய வேர், நமக்கான விசுவாச வேர், நமக்கான அந்த கரு உள்ளே இறங்கி அது என்ன செய்யலை, வேர் பற்றி பிடிக்காததுனால என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாக்கை தருகிறார். நான் மறுபடியும் உன்னை வேர் பற்றி பிடிக்க வைத்து உன்னை மேலே கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தருவேன். அவருக்குள்ள நிலைக்கலைன்னா கனி கொடுக்க முடியாது. அப்போ நான் அவருக்குள்ள நிலைத்திருக்காவிட்டால், 5வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. உங்களால் என்னாலும் எதுவும் செய்ய முடியாது. அவர் தான் எல்லாம். அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த புதிய வருஷத்தில் நான் அவரை உயர்த்த ஆரம்பிச்சிருக்கிறேன். அவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருக்காக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள். அப்போ ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க? அமைதியாக இருக்கல்ல, அவருடைய வார்த்தை, அவர் கொடுக்குற நடத்துதல், லீடிங், அவர் தர வேண்டிய காரியங்கள், அவர் எங்களோடு பேச வேண்டிய காரியங்களுக்காக நாங்கள் காத்திருந்தோம். என் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னால், கடந்த ஆண்டில் நம்முடைய சில நினைவுகள் இருக்கும், நம்முடைய சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நம்முடைய சில ஆசைகள், இதெல்லாம் நடக்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம்லாம் வேணும், இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு தேவை, என் மனைவி பிள்ளைகளுக்கு இது தேவை, எங்களோட கூட வேலை செய்கிறவங்களுக்கு இவர்களுக்கு தேவை. ஆனால் திடீர்னு பார்க்கும் பொழுது நிறைய கஷ்டங்கள், நிறைய என்னோடு ட்ராவல் பண்ணுறவங்க, என்னோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, எங்கள் மிஷனரிகளுக்கு, எங்கள் பணியாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய பாடுகள், நிறைய பலகீனங்கள், இப்படி ஒவ்வொரு செய்திகளை கேட்க கேட்க ஆண்டவர் இதெல்லாம் ஏன் நடக்குது, அவங்கெல்லாம் என்ன செய்தாங்கன்னு நான் கேட்கல. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கீழ்ப்படிஞ்சு, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுவதை கேட்டு நம்ம நிற்கும்போது கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது, ரொம்ப 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 தெளிவாக இருக்குது. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் மீந்திருக்கிறவர்கள், தப்பி பிழைத்து மீந்திருக்கிறவர்கள். ஒரு புதிய வருடத்தை நமக்கு தந்து வாழ வைத்திருக்கிறார். அப்போ இந்த வருடம் நாம் என்ன செய்யணும்? இந்த வருடம் நம்முடைய நிலை என்ன? ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து கண்ணீர் விட்டு கதற வேண்டும். அடுத்தது பாருங்க, 7வது வசனத்தில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நம்ம அவரோடு கூட நிலைத்து நின்னா நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? நம்ம என்ன கேட்குறோமோ அதை அவர் தருவேங்கிறார். நீங்கள் அவருக்குள் நிலைத்திருந்து, ஆண்டவரே எனக்கு இதை தாங்கன்னு கேட்டால் அவர் தருவார். என்னுடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருவேன்னு வாக்கு சொன்னவர். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், இது எவ்வளோ பெரிய ஒரு நன்மையான காரியம். இந்த புதிய வருஷத்துக்குள்ள உங்களை உற்சாகப்படுத்துவது மாத்திரமல்ல, நீங்கள் மறுபடியும் எழும்ப வேண்டும். ஒருவேளை இப்போ இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, மருத்துவமனையில் இருந்தாலும் சரி, சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, அல்லது எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமையில் இருந்தாலும், இல்லை மன அழுத்தத்துக்குள்ளே நீங்கள் இருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும், இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் இல்லாத ஒரு வளர்ச்சியை, ஒரு விளைச்சலை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அந்த விளைச்சலை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், அந்த விளைச்சலை உங்களுடைய தலைமுறை அனுபவிக்க வேண்டுமானால், நீங்கள் அவரில் ஸ்திரப்பட வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு செய்வார். 8வது வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். இந்த 8வது வசனம் இந்த வருடம் என் வாழ்வில் தேவன் எனக்காக தந்த காரியம். எங்கள் சபையில் கர்த்தர் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சபையை கொடுத்திருக்கிறார்.
அந்த நல்ல ஒரு சபை பரலோக ஜெப மையம், அதில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நடக்கக்கூடிய ஆராதனையினுடைய நோக்கம் உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்கள், வீடுகளில் பலகீனப்பட்டவங்க, சிறைச்சாலையில் இருக்கிறவங்க, மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மக்கள், இனி வரக்கூடிய நாட்களில் இந்த மொபைல் மூலமாக உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள் ஒரு 2 மணி நேரம் ஒரு மாதிரி சபை, ஒரு மாதிரி சபை இல்லை, ஒரு மாதிரி இப்போ சில சபைகள் போதில்லை, அப்படி இல்லை, ஒரு மாடல் சர்ச், இதுதான் சபை. அந்த 2 மணி நேர ஆராதனைக்குள்ள அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய சபையில் நான் விசுவாசிக்கிறது, இந்த சபை தேவ ஊழியர்கள் சங்கமத்தின் மூலமாய் அவங்க நடத்துவாங்க. நான் ஒரு மிஷினரியாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்தாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளை அங்கே பிரதானம் சீஷனாய் மாற்றுவது, 1 வருடத்திற்கான வேதாகம கல்வி, இதெல்லாம் கொடுத்து அவர்களை உருவாக்கி விட்டுறணும். அவங்க எந்த சபையில் வேணால் இருக்கட்டு, எந்த சபையை வேணால் போய் தொடங்கட்டு, உலகம் முழுவதிலையும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இயேசுவை பிரசங்கிக்க, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு வசனத்தின்படி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறார்களோ, உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு, திருவிருந்து கொடுப்பதற்கு, அவர்களுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கணுமோ அது எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காரணம் என்ன தெரியுமா? அவர் இந்த உலகம் முழுவதற்கும் நம்மை ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்குள்ள நம்மளை மிச்சம் வச்சிருப்பதற்கு காரணம், நிர்மூலம் ஆக்காமல் வைத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. நீங்கள் சில மனிதர்களை நம்பி நீங்கள் ஏமாந்திருக்கலாம், சில ஸ்தாபனங்களை நம்பி நீங்கள் ஏமாந்திருக்கலாம், சில சபைகளை நம்பி நீங்கள் ஏமாந்திருக்கலாம், சில பெரிய பெரிய போதகர்களை நம்பி நீங்கள் ஏமாந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை நம்பி ஒரு நாளும் நீங்கள் ஏமாற்றப்படுவதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வசனம் நமக்கு அழகான ஒரு கடைசி வசனம், 9வது வசனம் வாசிக்கிறேன். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யார்கிட்டெல்லாம் கடுப்பாக இருந்தீங்களோ, யாருக்கு மேலே எரிச்சலாக இருந்தீங்களோ, யாரையாவது பார்த்தோன்னா வைத்தெரிச்சல் வருதோ, இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் மன்னிச்சு சந்தோஷமாக இந்த புதிய வருஷத்தில் ஒரு பெரிய அச்சீவராக நீங்கள் மாறுவீங்க. உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்த வேண்டியது, பழைய ஸ்தானத்தில் கொண்டு வைக்க வேண்டியது. ஏன்னா கர்த்தருக்கு அதுதான் வேலை. அவருடைய வேலை என்ன தெரியுமா? விழுந்து கிடக்கிறவங்கள தூக்குற வேலை, காயப்பட்டு குற்றுயிராக கிடக்கிறவங்கள காயங்கட்டி தூக்கி எடுப்பார். இதுதான் அவருடைய வேலை. இதை ஒவ்வொரு நிலைகளில் இருந்து நீங்கள் செய்ய முடியும். ஒரு குடும்பமாக இருந்து செய்ய முடியும், ஒரு வீட்டு ஜபக்குழுவாக இருந்து செய்ய முடியும், ஒரு சபையை ஸ்தாபித்து செய்ய முடியும். எது வேணாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இங்கே பண்ண முடியும். 2 காரியத்துக்கு இருக்கணும். ஒன்று வசனத்தின் சட்டத்திட்டம், இன்னும் அரசு சட்டத்திட்டம். வசனத்துக்கு சட்டத்திட்டத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கணும். 2வது நம்முடைய இந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டம். இது 2 தான். இதுக்கு இடையில ஸ்தாபனம்னு சொல்லி சில காரியங்கள் வரும். அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப பெருசாக தூக்கி வைக்கக்கூடாது. இன்றைக்கு அநேக தேவ ஊழியர்கள், போதகர்கள் எஸ்பெஷலி, நாங்கள் அதுக்காக தான் இந்த தேவ ஊழியர்கள் சங்கமம் அப்படிங்கிறத கொண்டு வந்ததே அதுக்கு தான். ஸ்தாபனம் அது இதுன்னு ஓடி ஹெல்த்தை பார்க்க மாட்டாங்க. ஸ்தாபனத்துக்கு, சபைக்கு, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த மீடியானா என்ன ஒன்றும் தெரியாது. கையில் பார்த்தீங்கன்னா இப்போ 20,000 ரூபாய்க்கு மொபைல் வச்சுருப்பாங்க, அதை வச்சு அவங்களுக்கு ஒரு லைவ் நடத்த தெரியாது. ஸோ இவர்கள் எல்லாம் உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வருடம் அநேக காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் எங்களையும் பலப்படுத்தும்படியாய் நீங்கள் எங்களுக்கும் ஜெபியுங்கள். இந்த புதிய வருடம் உங்கள் வாழ்வில் ஒரு விளைச்சலின் வருடமாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒருவேளை இப்படிப்பட்ட மோட்டிவேஷன் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, அதாவது நீங்கள் உங்கள் குறைவுகளை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. இந்த புதிய வருடம் உங்களுக்கான வருடம். இந்த புதிய வருடம் உங்கள் தோட்டத்தில் பெரிய ஒரு விளைச்சல், உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய விளைச்சல், உங்கள் ஊழியத்தில் ஒரு விளைச்சல், உங்கள் சபையில் ஒரு விளைச்சல், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விளைச்சல், உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு விளைச்சல். என் அன்பு தேவ பிள்ளையே, நீ பொருத்தனை கொடுக்குறேங்கிற பேரில் தேவனை ஏமாற்ற வேண்டாம். ஆண்டவரே எல்லாத்துக்கும் எல்லாம் நான் சீசனாட்டே மாறுகிறேன்னு சொல்லுங்க. சீசனா மாறக்கூடியவனை கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இங்க வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கனிகளை கொடுக்கும்படி உன்னை சுத்தம் பண்ணுவேன், அது மாத்திரமல்ல உங்களுக்கு சொன்ன அந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாவீர்கள். நீங்கள் சுத்தமாவீர்கள், நீங்கள் சுஸ்தமாவீர்கள், கர்த்தருக்காய் எழும்புவீர்கள், விளைச்சலை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? இந்த வருடத்தில் முதலாவது ஜெபம், ஃபர்ஸ்ட் ப்ரேயர் உங்களுக்காக நான் பண்ணுறேன். இந்த முதல் ஜெபத்தில், இந்த புதிய வருடத்தினுடைய இந்த முதலாவது ஜெபத்தில் நீங்கள் அவரிடத்தில் ஒன்றே கேளுங்க. ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்துங்கப்பா, என்னை சுத்தப்படுத்துங்க, உங்களுக்குள்ள நிலைத்து நிற்க கிருபை தாங்க, என்னை மறுபடியும் மேலே நின்று கனி கொடுக்கணும், கீழே வேர் இருக்கணும், வேர் கீழே போகணும், ஆழத்தில் போகணும், வேர் பிடிக்கணும், அதற்கு என்னை எடுத்து பயன்படுத்துங்க, என்னை ஒரு சீசனாய் மாற்றுங்கன்னு ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, உமக்கு நன்றி. இந்த வருடத்தினுடைய முதலாவது நாளில் உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதுக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய வருடத்திற்கென்று நீங்கள் தந்த இந்த நல்ல வார்த்தைக்கு நன்றி.
எங்களை கீழே வேர் பற்றி பிடிக்க வைத்து மேலே கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ள நீர் எங்களை நடத்தி செல்வதற்காக ஒரு புதிய வருடத்தை தந்திருக்கிறீர், ஒரு புதிய ஆயுசை தந்திருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காய், தனி நபர்களுக்காய், அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி பிள்ளைகள், ஆண்டவரே சகோதரர்கள் சகோதரிகள், விசேஷமாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நாங்கள் இன்னும் உற்சாகமாய் ஓட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. சில நேரங்களில் நாங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்தும் நிற்கிறோம் என்று நினைத்து விழுந்து கிடக்கிறோம். நாங்கள் நடத்துகிறோம் என்று நினைத்து பலரை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியாதபடிக்கு நாங்கள் இவர்களை நடத்தி செல்லுகிறோம், இவர்களுக்கு பாதை காட்டுகிறோம், இவர்களுக்கு நாங்கள் வெளிச்சத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எங்களால் ஒரு நபருக்கு கூட பிரயோஜனத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளின் நிமித்தம், குடும்ப சுமைகளின் நிமித்தம் உடைந்து போய் நிற்கிறோம். எங்களை திரும்பவும் மறுபடியும் நீர் எங்களை கீழே வேர் பற்றி பிடிக்க வைத்து மேலே கனி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள்ள கொண்டு வந்திருப்பதற்காய் நன்றி. நாங்கள் உமக்கு சீஷராக மாறுவதற்கு, நாங்கள் உமக்கு ஊழியம் செய்வதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்தி. எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா, ஆண்டவரே என்ன சீஷனா மாத்துங்க. சகோதரிகள் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன ஒரு சீஷியா மாத்துங்க. நான் ஒரு சீஷியா மாறணும். நான் இனி விசுவாசி நான் சொல்லக்கூடாது. நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன், அங்க நான் 18 வருஷம் விசுவாசியா இருக்கிறேன், இது எனக்கு பெருமை இல்லப்பா. ஆண்டவரே, வசனத்தின்படி இந்த பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்ட புதிய பாட்டு காலங்களில் நீங்க வந்த நாட்களின்படி 30 வருடம் நீங்க காத்திருந்தீங்க, அப்பா அம்மாட்ட அடங்கி இருந்தீங்க, 3.5 வருட காலம் தான் நீங்க ஊழியம் செஞ்சீங்க. அதே போல நாங்களும் 3.5 வருட காலம்தான் சபைக்குள்ள இருந்து காரியங்களை செய்வதற்கும் வார்த்தைகளை கேட்பதற்கும் எங்களுக்குள்ளால அந்த ஆவியின் கனிகளை ஏற்றுக்கொள்வதற்கும் 3.5 வருட காலங்களுக்கு பிறகு ஆண்டவரே, நாங்கள் சபைக்குள் இருந்தாலும் ஊழியத்தில் உமக்காக நிற்பதற்கு, பரிசுத்த ஆவியானவரை பறைசாற்றுவதற்கு, ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய விளைச்சலை இந்த தேசத்திற்கு கொண்டு வருவதற்கு, எங்கள் பட்டணங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, எங்கள் கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, எங்களோடு பிரயாணப்படக்கூடிய தரிசன ஊழியங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு கர்த்தர் எங்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துங்க. எங்களை சீஷர்களாய் மாற்றுங்க. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவரே ஒவ்வொரு பொருளாதார நிலைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களிடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு மல்டிபிள் பண்ணி தாங்கப்பா. அந்த 5 அப்பத்தை 2 மீன் இருந்துச்சு, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தந்தீங்களே, அதே போல எங்களிடத்துல இருக்கிறத எங்களுக்கு மல்டிபிள் பண்ணி தாங்கப்பா. கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியில வருவதற்கு எங்களுக்கு ஒரு ரூட் மேப் கொடுங்க. நாங்கள் அந்த சரியான வழிகளில் பிரயாணப்பட்டு எங்கள் கடன் பிரச்சனை நாங்கள் வெளியே வரணும். அதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு விசை மனம் இறங்குங்க. ஆவியானவருடைய வல்ல பிரச்சனை எங்களை ஆட்கொள்ளட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த புதிய வருடத்தில் இவர்கள் ஒவ்வொருவர் மேலே உடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். உச்சம் தலைமுதல் உள்ளம் கால் வரைக்கும் இந்த பரிசுத்த இரத்தத்தினால ஒரு உயிர்மீட்சி உண்டாகட்டும். இயேசுடைய இரத்தத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் இவர்கள் வாழ்வின் தனிப்பட்ட காரியங்களில் உண்டாக்கப்படுவதாக. வியாபாரம் செய்யக்கூடிய என் சகோதரர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என் சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். பெரிய பிரயாசங்களை போட்டிருக்கிறாங்க, எஃபோர்ட் போட்டிருக்கிறாங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புதிய வருஷம் நல்ல விளைச்சல்கள் உண்டாகட்டும். அதற்கு ஏற்றபடி வசனத்துக்குள்ள, உபதேசத்துக்குள்ள நின்று நிலைத்திருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டு கர்த்தருக்காக ஒரு சீஷனாய் மாறுவதற்கு கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, தொடர்ச்சியாக நான் உங்களோடு இந்த வருஷத்தில் கனியை குறித்து, வேரை குறித்து இன்னும் நிறைய காரியங்களை நான் பேச வாஞ்சிக்கிறேன். எனக்கும் நேரம் கிடைக்கும்படியாக எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க. என் கூட ட்ராவல் பண்ணக்கூடிய ஏகദേശம் 120 பேர் இருக்கிறாங்க, இந்தியாவிலையும் நேபாளத்திலையும். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் நேபாள தேசத்துக்கு வாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வரும்பொழுது எங்களுடைய ஹெவன்ஸ் கார்டனுக்கு வாங்க. அங்கே வந்து உங்களுக்கான தங்கும் இடங்கள் இருக்குது, உங்களுக்காக ஜெபிக்கிற இடங்கள் இருக்குது. நீங்கள் இருந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய, அவரை தேடக்கூடிய நல்ல வசதிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய தேவைகள் இருக்குது. கர்த்தர் அது எல்லாத்தையும் சந்திப்பதற்கு உங்களுடைய ஜெபங்களில் எங்களை நினைத்துக் கொள்ளுங்க. இது விளைச்சலின் வருடம். கர்த்தர் உங்களை இன்னும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கீழே வேர் பற்றி பிடிக்க செய்து உங்களை மேலே கனி கொடுக்க செய்வார். ஏனென்றால் நாம் தப்பி பிழைத்து மீண்டு வந்தவர்கள். அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். நாமும் அவருக்கு சீஷராக மாறுவோம். மே காட் பிளஸ் யூ. உலகம் உன்னை உதறி போனாலும், நம்பின உறவுகள் மறைந்து போனாலும், உலகம் உன்னை உதறி போனாலும், நம்பின உறவுகள் மறைந்து போனாலும், உன்னை தேடி வந்தது நான் அல்லவோ, உன்னை தேடி வந்தது நான் அல்லவோ, உனக்காய் மரித்ததும் நான் அல்லவோ, உனக்காய் மரித்தது
வைத்ததும் நான் அல்லவோ. உனக்குள்ளே வாசம் செய்ய எனக்கொரு வாய்ப்பு கொடு. என்னை மட்டும் சுவாசித்திட இதயத்தை இன்றே தந்துவிடு. இதயத்தை இன்றே தந்துவிடு. உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன்.